வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ் அன்புக்கிணையாகுமோ? அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நாளில் பேச போகிற எல்லாது வார்த்தையில் உங்கள் கரம் இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவரை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க. மீட்பு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏசப்பா சிலுவையில் பேசின முதல் வார்த்தை என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தன்னுடைய தொடக்கத்திலையும் பிதாவேன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க, தன்னுடைய கடைசி வார்த்தையிலும் பிதாவேன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போது இது நிமித்தமாக ஏசப்பா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தொடக்கமும் நான் தான் இருக்கணும், முடிவும் நான் தான் இருக்கணும். அப்போது ஏசப்பா இதை சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போமா? கண்டிப்பாக இல்லை. ஒரு மாதிரி சோகமாக இருப்போம், நம்மளுடைய வாய்ஸே வெளியே வராது. ஆனால் சிலுவையில் தன்னுடைய எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, மனுஷங்களால் நிந்திக்கப்பட்டு, மனுஷங்களால் துப்பப்பட்டு, தன்னுடைய நெஞ்சில் ஈட்டி பாய்ந்த போதும் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் ஏசப்பா. அப்புறம் ஏசப்பா எதுக்கு தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சாங்க பிதாவின் இடத்துல, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு எந்த சப்ஜெக்ட்னாலும் ஒரு இங்கிலீஷ் மிஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்வாங்க, ஹோம்ஒர்க் தருவாங்க, அப்படி தானே? அப்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு மேக்ஸ் டீச்சர்கிட்ட கொடுப்பாங்களா? இல்லை, இங்கிலீஷ் மிஸ்ட்டை தான் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மிஸ் தானே என்ன செஞ்சுருக்காங்க, ஹோம்ஒர்க் தந்திருக்காங்க. அப்போது பிதா என்ன செஞ்சுருக்காங்க, மனுஷங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்காக ஏசப்பாவை இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. அப்போது யார்கிட்ட தான் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கணும்? பிதாவின் இடத்துல தான் திரும்பியும் ஒப்படைக்கணும் ஏசப்பா. அதனால தான் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? பிதாவின் இடத்துல ஒப்படைச்சாங்க. அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிப்போம். 45. சூரியன் இருளடைந்தது. சூரியன் இருளடையுமா பகல்ல? கண்டிப்பாக இல்லை, அப்படி தானே? அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நாள் நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீய விஷயம் வருதோ எல்லாரும் உங்களை பாயிண்ட் பண்ணுவாங்க, என்ன இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, இப்போ மட்டும் என்ன? அப்போது எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? இருள் சூழ்ந்தது போல் இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பா ஒரு பரிசுத்த ஆவி இந்த உலகத்தை விட்டு போகமுச்சில் எப்படி இருந்துச்சான்? இருள் சூழ்ந்தது போல் இருந்துச்சான். அடுத்த தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவை 2ஆக கிழிந்தது. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை எங்கே இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவே தான் ஒரு திரை வைக்கப்பட்டிருக்கும். அங்கே என்னன்னா, பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, பலிகளை செலுத்துவாங்களாம். அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, தான் சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நானே உங்களுக்கு பலியாக வந்துட்டேன், அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இனிமேல் எந்த பலிகளையும் செலுத்த வேண்டாம். அதனால தான் தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன செய்யுது, 2ஆக கிழிக்கப்படுது. இப்போது நம்ம ஏசப்பாவை பின்பற்ற நாம் ஒப்புவிக்க வேண்டிய ஒரு 2 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னா, எடுத்துக்கொள்வோம் ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஃபஸ்ட்டு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அவயவங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கணுமா? அவயவங்கள் அப்படின்னா என்னென்னா, உங்கள் சரீரத்தின் உறுப்புகள், அதாவது கை, கால்,
காது, மூக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணுமா. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய சரீரத்தின் சித்தத்தின்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எங்கே போக ஆசை அங்கே போயிடுறோம். ஆனால் அது ஏசப்பா சித்தமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் லோத்தின் மனைவியை கூட நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா சொல்கிறாங்க, சோதம் குமாராவை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன் அக்கினியும் கந்தகத்தினால. அப்போது 2 புருஷர்களை அனுப்புகிறாங்க. லோத்து குடும்பத்தை என்ன காப்பாற்றி 2 புருஷர்களை அனுப்புகிறாங்க. காப்பாற்றினோடனே அவங்க அந்த 2 புருஷர்கள் சொல்கிறாங்க, என்ன செய்யுங்க, மலை பக்கமாக ஓடிப்போங்க, உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லோத்தும் அவங்க 2 குமாரத்திகளும் கேட்டுக்கொண்டாங்க. லோத்தின் மனைவி என்ன செய்யலை? தன்னுடைய செவியும் தன்னுடைய கண்களையும் ஒப்பு கொடுக்காததுனால திரும்பி பார்த்து என்ன செஞ்சாங்க? உப்பு தூணாய் மாறி போனாங்க. அப்போது உங்கள் அவயவங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நீங்களும் அதே போல் உப்பு தூணாய் தான் மாற வேண்டிய நிலை வரும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் அவயவங்களில் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் யோனாவின் வாழ்க்கையை கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க, நீ என்ன செய், நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போது யோனா என்ன பண்ணுறாரு? பயந்து போய் ஏசப்பா என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன போயிடாரு? தர்ஷீஷ்க்கு போயிடாரு. ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் தர்ஷீஷ்க்கு போகிறாரு. ஏசப்பாவுக்கு இது பிரியமில்லாத காரியம். நம்மளுக்குன்னு ஏசப்பா ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தாருன்னா நம்ம அதை என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்து முடிக்கணும். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? சும்மா விடலை. கடலை என்ன செஞ்சாங்க? கொந்தளிக்க பண்ணி திரும்பியும் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண வச்சாங்க. அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் 2வது ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்து வாசிப்போம். மத்தேயு 24:9 அதோடைய முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். மத்தேயு 24:9 போதும். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம என்ன செய்யணுமா? 2வது உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். உபத்திரவம்னா என்ன? பாடுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஏசப்பா எந்த தீங்கும் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன செய்யணும்? பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட பார்க்கலாம். அவங்க 3 பேருக்கு என்ன வந்துச்சு? பாடு வந்துச்சு. இந்த சிலையை வழங்கினா நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? 7 மடங்கு அக்கினி சூளையில் தள்ளப்படுவீங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? உபத்திரவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால அவங்கள 7 மடங்கு அக்கினி சூளையில் போட்டாங்க. கொண்டு போனவங்க இறந்து போனாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை? ஒரு முடி கூட கருகலையாம். அப்போ நீங்கள் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். யோபுக்கு உபத்திரவம் வந்துச்சு. தன்னுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், வயல், தனக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனாங்க. அப்புறம் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது எதுவுமே இல்லை, உங்களுக்கு நீங்கள் தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யலை? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாமே அவர் பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போது நீங்களும் உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக பலன் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையை கூட பார்க்கலாம். தான் தவறே செய்யலை, தான் பாவத்துக்கு உள்ளாகவே இல்லை. ஆனாலும் என்ன செய்யப்பட்டார்? போத்திபாரின் மனைவி நிமித்தமாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அவர் உபத்திரவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? அதிகாரியாய் மாற்றினார். அதே போல் நம்மளும் உபத்திரவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பலனை தருவார். அடுத்து நீங்கள் எபிரேயர் 11:17 வாசிங்க. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசிக்கிறதுனாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். நமக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை ஏசப்பா இப்போ பலியிட சொன்னால் நீங்கள் பலியிடுவீங்களா? என் பிள்ளையை கொல்லுங்க சொல்லுங்க, கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா அது யார்? நம்ம பிள்ளை, நம்ம பலியிட மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தனக்கு 100 வயசில் பிறந்த பையனை ஏசப்பா ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை கொடுக்குறாரு. உன் பையனை என்ன செய், நீ ஒப்புக்கொடு, பலியிட ஒப்புக்கொடு. ஆனால் என்ன செய்கிறாரு ஆபிரகாம்? ஏசப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய சந்ததி என்ன செய்யப்பட்டுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்றைய தினத்தில் கூட நீங்கள் ஒரு மிஷினரியை குறித்து பார்க்கலாம். அவர் பேர் டேவிட். அவருக்கு இங்கிலாண்டு, அவர் அப்பா ஒரு மிஷினரி. அப்போது தன்னுடைய மகனையும் என்ன செய்யறதுக்கு அவங்க அப்பா சித்தமாக இருந்தார்னா மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சின்ன வயசுலேயே தன்னுடைய மகனான டேவிட்டை ஒப்பு கொடுத்தார். அப்போது அவருக்கு கல்யாணம் அந்த நேரம் வந்தபோது திருமணம் பண்ணி கொடுத்தா. திருமணம் பண்ணி குடும்பமாக என்ன செஞ்சாங்க? ஆஃப்ரிக்காவுக்கு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பி வச்சாங்க.
அங்கே போனால் யாருமே தெரியாது இவங்களுக்கு. புதுசாக ஒரு ஊருக்கு போனான்னா யாராவது தெரியுமா நம்மளுக்கு? யாருமே தெரியாது. அதே மாதிரி அங்கே போனால் அவருக்கு யாரையுமே தெரியல, யாருமே இவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது இவருடைய மனைவியும் ஆஃப்ரிக்காவில் சாப்பாடே கிடையாது. அவங்களுடைய சாப்பாடு என்னென்னா ஆட்டினுடைய பால் தான் அவங்களுடைய சாப்பாடு, அவங்க இருந்த நாள் வரைக்குமே. அப்போது அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப பலவீனப்பட்டாங்க. அங்கே உள்ள இயற்கை சூழ்நிலைகள் சரியில்லாமல் ரொம்ப பலவீனப்பட்ட உடனே இவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியை திரும்பி இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. உடம்பு சரியாகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மனைவி இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இப்போது இவரையும் உங்கள் மனைவி கூப்பிடுறாங்க, ஆனால் அவர் வரல. ஏன்னா எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காரு, மிஷனரி ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்காரு, அதனால நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருந்து ஊழியம் செய்வேன். அவர் இருந்த காலம் வரைக்கும் அவருக்கு 30 முறை மலேரியல் ஃபீவர் வந்திருக்கான். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி அங்கேயே மிஷனரி ஊழியம் செய்து கொண்டு இருந்தாராம். அப்போது அவங்க மனைவி வந்து இங்கிலாந்துக்கு வந்து அவங்களுக்கு சரியாயிட்டு திரும்ப ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க இவரை பார்க்குறதுக்கு. அப்போது அவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு சின்ன வீடு, குடிசை வீடு, அங்கே போகிறாங்க. அங்கே போக முடிச்சுல அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க, ரொம்ப மெலிந்து போய் கருத்து, அவங்களோட ஷோல்டர் அந்த இதில் வந்து சிங்கத்தினுடைய தடம் இருந்துச்சு, அங்கே கடித்த தடம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஆளை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் இவங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுடைய டேவிட்டோடைய மனைவியை கூப்பிட்டு, நான் தான் டேவிட், என்ன உனக்கு அடையாளம் தெரியல. அவங்க ஹஸ்பண்டே அவங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ மெலிந்து போய் கருத்து போய் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டான். இவ்வளோத்துக்குள்ளே எனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் அவ்வளோ மெலிந்து போய் இருந்தாராம். உடனே கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் அவங்க மனைவி போனனால திரும்பியும் காய்ச்சல் பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்து போயிட்டாங்க. டேவிட்டுடைய கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. திரும்ப டேவிட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். திரும்பியும் டேவிட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து ரொம்ப அவதிப்பட்டாராம். உடனே ஒரு சில பேர் அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர். அவங்க வந்து இவர் எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் உள்ள வைத்தியர்கிட்ட நம்ம என்ன செய்யும், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது இவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுட்டு வரேன், ஜெபிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இவர் ஜெபிக்கிறதுக்கு அவர் அறைக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு டேபிளை பேலன்ஸ் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. அப்போது வெளியே வந்து அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, என்ன இவர் ஆளையே காணோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இவர் வருவாருன்னு பார்த்துட்டு அவங்களால முடியல. சரி இவர் முழங்கால் போட்டு தானே இருக்காரு, அட்லீஸ்ட் இவ்வளோ என்ன செய்யலாம், படுக்கையாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்களாம். அவர் முழங்கால நின்னபடியே அவர் இறந்து போயிட்டாராம். உடனே இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டான். அவர் நிமித்தமாக இந்த செய்தி வந்து ஆஃப்ரிக்கா அந்த ஊர் ஃபுல்லாக கேள்விப்பட்ட உடனே அவர் நிமித்தமாக அநேக பேர் தன்னை ஒப்பு கொடுத்தாங்களாம். இவர் நம்மளை எவ்வளோ நேசிச்சார், நமக்காக நல்ல விஷயம் சொன்னார், ஆனால் நம்ம என்ன செய்யலை, கேட்கல. ஏதோ ஒரு சில பேர் தான் கேட்டாங்க, ஆனால் இவர் நமக்காக இவர் இருதயம் என்ன செஞ்சிச்சு, நம்மளை ரொம்ப நேசித்ததே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். யோசிச்சோடனே ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் எல்லாரும். அதனால இவருடைய டேவிட்டோடைய இருதயத்தை மட்டும் ஆஃப்ரிக்கா ஒரு மரத்தடி கீழே அடக்கம் பண்ணிட்டு அவருடைய சரீரத்தை சொந்த ஊருக்கு அனுப்பிட்டாங்களாம். அப்போது தன்னுடைய தகப்பன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள், நம்மளும் ஒப்பு கொடுப்போம். எப்போ தெரியுமா, இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த காரியங்களை நான் பண்ணுவேன், நான் அந்த வருஷத்துக்குள்ளே ஒரு முறையாவது பைபிள் வாசிச்சிருவேன், நான் நிறைய காரியங்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், அந்த வருஷம் முழுவதும் பண்ணுவோம்னா இல்லை. ஆனால் இவ்வளோ எவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். நீங்கள் பேதுருவை கூட பார்க்கலாம். நான் இப்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லணும், சரியா? என்னென்னா, இப்போ ஏசப்பா வருகை வந்தாலும் நீங்கள் சாக தயாராக இருக்கீங்களா? ஒரு ஆள் தான் சொன்னாங்க. அப்போ நீங்களாம் தயாரா இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஏசப்பா வருகை இருந்தாலும் நீங்கள் சாக தயாராக இருக்கீங்களா? வெறும் வாய் வார்த்தையை மட்டும் சொன்னால் போதாது. நம்ம பாடுவோம், நிறைய பாடல்களில் பாடுவோம், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆனால் வாய் வார்த்தையோடு என்ன செஞ்சிரும், விட்டுருவோம். நீங்கள் பேதுருவை கூட பார்க்கலாம். பேதுரு சொல்கிறாரு, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு, சேவல் கூவும் முன்னே நீ என்னை எத்தனை தடவை மறுதளிப்பா, 3 தடவை மறுதளிப்பான்னு சொல்கிறார். அப்போது பேதுருவுக்கே அந்த நிலமெல்லாம் நம்மலாம் ஏமாத்துறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முடிவு எடுங்க.
ஆண்டவரே இன்னைக்காக பெரிய காரியம் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நான் உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் முழங்கால் போட்டு நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமெனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் ஆண்டவரே எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஸ்தேவான் தன் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, அப்பா அன்னாள் தன் மகனாகிய சாமுவேலை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. மீட் பிரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.